today we are going to see about evolutionary process model. So evolutionary process model அப்படினா ஒரு initial product வந்து நம்மகிட்ட இருக்கு. Okay, that initial product வந்து evolution பண்ண போற சாஃப்ட்வேர்ல அப்படினா நமக்கு வந்து ஒரு iterative and iterant approach நமக்கு வந்து தேவை. ப்ராப்பரான approach எங்க இருந்து வரும்னா client வந்து feedback வாங்குறதுல தான் நமக்கு வரும். Okay, so இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் மாடலுமே ஒரு அப்பா மாடல் வந்து மேலே வருதுன்னா அந்த ஃபைனல் ப்ராடக்டோட அவுட்புட் வந்து மல்டிபிள் இட்ரேஷன்ஸாக இருக்குது. ஃபைனல் ப்ராடக்டோட அவுட்புட் எப்படி இருக்கும்? மல்டிபிள் இட்ரேஷனாக இருக்கும். இந்த ஒவ்வொரு இதுவுமே பண்ணும்போது நம்ம ஃபீட்பேக் ஒவ்வொன்றுமே கேதர் பண்ண ஒரு கீ ஃபீச்சர்ஸ் ஒரு ஆப்பில் ஆட் பண்ணுறேன். அந்த கீ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வரது நம்ம வாங்கிப்போம் இல்லையா, கேதர் பண்ணுறோம் இல்லையா. இந்த கேதர் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சில பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் திஸ் இஸ் ஓகே, இட்ஸ் பெட்டர், இதை பேஸ் பண்ணும்போது எனக்கு இது பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கு இல்லையா, இதை விட பெட்டராக இருக்கணும், எனக்கு இதை விட பெட்டராக இருக்கணும், இந்த ஆப் இருந்தால் நல்லாயிருக்கும், இது இன்க்ளூட் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்பாங்க இல்லையா. அந்த இடத்துல நம்ம அதை கேதர் பண்ணி அதை நம்ம கீ ஃபியூச்சர்ஸாக நம்மளோட ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஆப் வந்து இன்னும் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகிட்டே போகும். ஓகே, அதான் இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டெவலப்மெண்ட் கேரிட் அவுட் சிமுலேட்லி வித் ஃபீட்பேக் இண்டிவிஜுவல். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ப்ராசஸ் முடிய நம்மளோட ஃபீட்பேக்கை வச்சு நம்மளோட ஆப்பை டெவலப் பண்ணிட்டே போகும். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து மாடல் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் அட்வான்டேஜ் சச் அஸ். என்னென்ன அட்வான்டேஜ் இதில் இருக்குன்னா கஸ்டமர் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப இதில் இருக்கும், டேக்கிங் ஃபீட்பேக்ஸ் இதில் இருக்கும், ஃப்ரம் த கஸ்டமர் டூரிங் த டெவலப்மெண்ட். ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பண்ணும்போதும் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வாங்குகிறோம். பில்டிங் எக்ஸ்ட்ராக்ட் ப்ராடக்ட் வித் யூசர் வாண்ட்ஸ். யூசரோட தேவைகள் பொறுத்து நம்ம வாங்குறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, கஸ்டமரோட அட்வான்டேஜ் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு கீ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, என்ன கீ ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து நோட்ஸ் கொடுக்கலான்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்னென்ன பெனிஃபிட் நம்ம அடையும்? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வி ஆர் அச்சீவிங் இன் தட்? என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் சொல்லுங்கடா, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? நம்மளோட ஃபோட்டோ போடுறோம், நம்ம ஃபோட்டோ போட்டு விஷ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ விஷ் பண்ணுறோம். இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே இருக்குது, வாட்ஸ்அப்பில் குரூப்பில் நான் போடுறேன் அப்படின்னா அந்த குரூப்பை எடுத்து இந்த ஃபோட்டோவை போட்டு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட பெனிஃபிட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீட்பேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் ஆஸ் எ கிளைண்ட். உங்களுக்கு என்ன அதில் என்ன ஃபீட்பேக் இருக்குது? வாட்ஸ்அப்பில் என்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் அடைஞ்சிங்க? அதை பார்க்குறதுனால நாங்கள் அந்த கம்பெனியில் கீ ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கள வாட்ஸ்அப்பில், அந்த கீ ஃபியூச்சர்ஸ்னால நீங்கள் என்ன ப்ராஃபிட் அடைஞ்சா மற்றவங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் என்னோட பாசிட்டிவ் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோட்டோ போட்டு நான் விஷ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சும்மா நார்மலாக பர்த்டே கேக் போடுறது இல்லை எனக்கு ஒரு இன்விடேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி போடுறது அதெல்லாம் போக என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவோட நான் போட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தட் இஸ் வெரி குட் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேறு என்ன இருக்குது? கீ ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது அதில்? மெட்டா. நெக்ஸ்ட் ஒன் வேறு என்ன இருக்குது? வேற என்னடா யூஸ் பண்றீங்க? ஜிப்பெல்லாம் நிறைய இருக்குல்லடா. வாட்ஸ்அப்ல என்ன யூஸ் பண்றீங்க? அந்த இது என்னடா கிரியேட் பண்ணுவாங்க மீம்ஸ் டாக் இப்போ நம்மளே நம்ம கிளாஸ் போட்டோவே போட்டு தட் பெனிஃபிட் அவதார் சேம் பெனிஃபிட். சோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஃப்ரெண்ட கலாய்க்கணும்னா ஒன் டைம் போட்டோ எடுக்கலாம். ஓகே, மொபைல் மட்டும் யூஸ் பண்ணாம நம்ம டேப் லேப்டாப் அந்த மாதிரி. சோ இது எல்லாமே நமக்கு கீ ஃபீச்சர்ஸ்ல ஆட் ஆகுது. இதுதான் கஸ்டமர் ஃபீட்பேக். கஸ்டமர் இருந்து ஒரு ஆப்ல நம்ம ஃபீட்பேக் இப்படிதான் கேதர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். இதே நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்ததுன்னா அந்த கஸ்டமர்கிட்ட நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வாங்கி அந்த ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஓகே, அந்த ப்ராசஸ் வந்து அவுட்லைன். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வந்து ஸ்பெசிஃபிகேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் வேலிடேஷன். நம்மளுக்கு இனிஷியல் வந்து இனிஷியல் அண்ட் வெர்ஷன் வரும், இன்டர்மீடியேட் வெர்ஷன்ஸ் வரும். நம்ம இன்டர்மீடியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபைனலாக அந்த வெர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். So types of evolution process model என்னன்னா first one iterative, second one incremental, third one spiral. Already நம்ம spiral model பார்த்தாச்சு, increment model நம்ம பார்த்தாச்சு, iterative model also we have completed. So iterative model அப்படினா அந்த மாடலோட initial requirements எல்லாமே gather பண்ணி அந்த multiples of things வந்து நம்ம இது பண்றது தான் iterative model. Okay, அதோட டயக்ராம் இது. ஆல்ரெடி நான் சொன்னேன் build 1, build 2, build 3, அதோட design, development, testing and implementation. Finally, நம்மளுக்கு இன்னொரு டெஸ்டிங் வேணும்னாலும் we can add here. Incremental model
டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பில்ட் 1 பில்ட் 2 பில்ட் 3 அண்ட் பேசிக் கீ ஃபியூச்சர்ஸ் என்னன்னா ஒவ்வொரு மெயின்லி யூஸ் ஃபார் லார்ஜ் ப்ராடக்ட்ஸ் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டார்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்பைரல் மாடல்னா காம்பினேஷன் ஆஃப் வாட்டர்ஃபால்ஸ் மாடல். வாட்டர்ஃபால்ஸ் மாடலும் இட்ரேட்டிவ் இது ரெண்டோட காம்பினேஷன் தான் ஸ்பைரல் மாடல். இது ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிஸ்க்கை எப்படி ஈஸியாக நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக எப்படி கொடுக்கலாங்கிறது இது பண்ணலாம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யூ கேன் கோ அலாங் வித் அசஸ்மெண்ட் தட் இஸ் எவல்யூஷன் மாடல்னா என்ன, அது ஏதோ ஒரு காம்பினேஷனோட இருக்குது டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன் மாடல் இருக்குது. தேங்க்யூ ஆல்.